முழுக்க யார் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றதுல 2 பேரை செலக்ட் பண்ண சொல்லியிருந்தார் பிக் பாஸ். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனித்துருவும் கம்ருதீனும் தான் இந்த வாரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. அடுத்து ஒஸ்ட்டாக யார் பர்ஃபார்ம் பண்ணதுன்றதை 2 பேரை செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் சொன்ன ஒரு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான். ஏன்னா சாண்ட்ரா இந்த வாரம் பண்ண செயல்கள் அது மாதிரி. அதில் முக்கியமாக போன வாரம்லாம் சாண்ட்ரா அமித் கிட்ட சொல்லியிருப்பாங்க, திவ்யா பற்றி நிறைய குறைகள் சொல்லியிருப்பாங்க. அமித் கிட்ட, விக்ரம் கிட்ட, வினோத் கிட்டலாம் சொல்லும் பொழுது அடுத்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் திவ்யா ஏன் பேரை சொல்லுவா, அப்போ என்னென்னலாம் காரணம் சொல்லுவா பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் திவ்யா சாண்ட்ராவோட பேரை சொல்லலை. அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக போயிருக்கும். ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக திவ்யாவை பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் திவ்யா அவங்கள கண்டுக்காமல் அவங்க பேர் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொல்லாதது சாண்ட்ராக்கு அசிங்கமாக தான் போயிருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போன வாரம் ஃபுல்லாக அமித் சாண்ட்ரா சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு ஆமாம் 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 அப்படின்னு சொன்னவர் கூட ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சாண்ட்ரா பேரை தான் சொன்னார். ஏன்னா அவங்க பண்ண சம்பவம் அது மாதிரி. அடுத்து 2வது ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஃப்ஜேவும் கானா வினோத்தும் ஒரே மாதிரி ஓட்டில் தான் வந்தாங்க. ஆனால் அதில் கானா வினோத் மேலே சொன்ன ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரத்தான் டாஸ்க் அப்போ பாட்டு கேட்குற அந்த சவுண்டில் வந்து இவரால் அந்த பாட்டை கண்டுபிடிக்க முடியாததுனால வெளியே எழுந்து போயிருப்பார் இல்லையா, அது வந்து நல்லா இல்லை அந்த கேமில், அதனால் நாங்கள் அவரை வந்து ஒஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர்த்து கேப்டன்சிலையோ இல்லை மற்ற விஷயத்துலையோ அவர் மேலே எந்த ஒரு குறையுமே சொல்லலை. அந்த ஒரு டாஸ்கில் அவர் எழுந்து வெளியே போனதுனால தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நிறைய ஓட்டு வாங்கி அவர் 2வது ஆளாக செலக்ட் ஆனார். இல்லைனா எஃப்ஜே தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்திருப்பா போல். இப்போது சாண்ட்ராவும் கானா வினோத்தும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுனால ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினதுனால கானா வினோத் அடுத்த தலை டாஸ்கில் அவரால் பங்கெடுத்துக்க முடியாமல் போயிடுச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்துக்கு சிறையில் கொடுத்தது தண்டனை கிடையாது. ஆனால் கூட ஒரு நபரை அமிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க பேசுகிறாங்க இவங்கக்கிட்ட நான் சாரி கேட்கலையா, அதனால தான் என்ன ஜெயிலில் போட்டாங்களாம், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. கானா வினோத்துக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. சிறைக்கு அமிச்சிங்களே, என்ன தனியாக அமிச்சாலாவது பரவாயில்லையா, இந்த பொண்ணு கூட என்ன அமிச்சு எனக்கு காதில் ரத்த வடிதே அப்படின்ற குறையில தான் அவர் உள்ளே உக்காண்டிருக்காரு. சாண்ட்ராவை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அடித்தது கரெக்ட் தான். ஆனால் கூட கானா வினோத்தை அமிச்சது பாவமாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.